வேலையற்ற பட்டதாரிகளின் உண்ணாவிரத போராட்டங்கள் கிழக்கு மாகாணத்தில் வலுப்பெற்றுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்ந்து 9வது நாளாக இன்றும் கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அரசு ஆட்சேர்ப்புகளில் மாவட்ட ரீதியில் புறக்கணிப்புகள் இடம்பெறுவதாக அம்பாறை மாவட்ட தமிழ் பட்டதாரிகள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தமக்கு நியமனங்கள் வழங்காமல் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். அம்பாறை மாவட்ட தமிழ் பட்டதாரிகளாகிய நாங்கள் இன்று 9வது நாளாக இந்த சுழற்சி முறையான உண்ணாவிரதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அரசியல்வாதிகளும் எங்களை பாராமுகமாகத்தான் இதுவரைக்கும் நடந்து கொள்றாங்க. டிஓ மார்க்ஸ் எடுத்த தமிழ் பட்டதாரிகள் மிகவும் கடுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் எல்லா அரசியல்வாதிகளும், தமிழ் அரசியல்வாதிகளில் எல்லா அரசியல்வாதிகளும் இதில் தலையிட்டு எங்களுக்கு ஒரு சரியான தீர்வை எடுத்து தருமாறு தயவு செய்து எல்லா பட்டதாரிகள் சார்பிலையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமக்கு சிறந்த தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரதத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதாக கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகளும் 2வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று ஈடுபட்டுள்ளனர். தமது கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என தெரிவித்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பட்டதாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். வேலைவாய்ப்பினை வழங்குமாறும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறும் பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கைகளை விடுத்த போதிலும் அவை கவனத்தில் கொள்ளப்படவில்லை என பட்டதாரிகள் குறிப்பிடுகின்றனர்.